ஹனுக்கா கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச்சூடு, உலக தலைவர்கள் மோதல். இந்த பயங்கர தாக்குதலுக்கு ஒரு உலக அரசியல் பின்னணி இருக்கு. ஆஸ்திரேலியா இஸ்ரேல் பிரதமர்களுக்கே சண்டை. ஏன் தெரியுமா? அடுத்த 60 வினாடியில் முழு உண்மையும் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா சிட்னியில போண்டி கடற்கரை. அங்க ஹனுக்கா கொண்டாட்டத்துல திடீர்னு துப்பாக்கிச்சூடு. குறைந்தது 11 பேர் பலியாகிட்டாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி இருக்கு. இந்த தாக்குதல் ஒரு சாதாரண சம்பவம் இல்லைங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதை குரூரமான கொலைன்னு கண்டிச்சிருக்காரு. ஆனா அவர் கண்டனம் சொன்னது ஆஸ்திரேலியா பிரதமர் ஆந்தனி அல்பானிச. ஏன்? நெதன்யாகுவோட குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமானது. உங்கள் பாலஸ்தீன அரசு கோரிக்கை யூத எதிர்ப்பு தீயில் எண்ணெய் ஊற்றுகிறதுன்னு, ஆஸ்திரேலியா அரசின் கொள்கைகள் தான் இந்த பயங்கரவாதத்துக்கு காரணம்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. பிரான்ஸ், பிரிட்டன், கனடா மாதிரி ஆஸ்திரேலியாவும் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கிற முடிவை எடுத்ததுதான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் அடிப்படை. நெதன்யாகு திரும்பவும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் நோயை பரவவிட்டீர்கள், அதன் விளைவுதான் இன்று நாம் கண்ட பயங்கர தாக்குதல்கள்னு அல்பானிசை நேரடியாக சாடியிருக்காரு. சிட்னியில யூத வழிபாட்டு தலங்கள், கார்னு எல்லா இடத்திலையும் தாக்குதல்கள் அதிகமாயிருக்கு. அக்டோபர்ல காசா போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஆஸ்திரேலியால இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை பரவிக்கிட்டே வருது. இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை இல்லை, உலகளாவிய அரசியல் எதிரொலி. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நாடுகள் அங்கீகாரம் கொடுத்தா இது மாதிரி தாக்குதல் தொடருமா? இந்த சம்பவம் மத நல்லிணக்கம், உலக அமைதி பத்தி பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒரு நாட்டோட கொள்கை இன்னொரு நாட்டு மக்களோட பாதுகாப்புக்கு எப்படி அச்சுறுத்தலா மாறுதுன்னு பாருங்க. ஆஸ்திரேலியா தேசிய பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு உலகமே உற்று பார்க்குது. பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவளிக்கும் ஆஸ்திரேலியாவின் முடிவு நெதன்யாகு சொன்னது போல யூத வெறுப்பை உண்மையிலேயே தூண்டுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை உடனே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆரம்பத்துல கேட்ட அந்த அதிர்ச்சிக்கு முழு விவரமும் கிடைச்சிடுச்சா?